Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பிகினர்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. அவங்க வந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும். நம்ம எங்க புக்ஸ் ஒரு பெஸ்ட் புக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி, நம்ம படிக்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க தொடங்கணும்னு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நம்புறோம். இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை 1 or 2 அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்கனாலும் உங்களுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்கீங்க, ரயில்வேல கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எஸ்எஸ்சியில் ஒரு ஜாபுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே காமனான ஒரு பாயிண்ட்ஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஏரியாஸ் தான். இந்த ரெண்டு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இதில் இருக்கிறதுல இப்போ நீங்கள் ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது, அடுத்து கம்மிங் மந்த்ஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விடமா வரல. இது வர்றதுக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். வர்றதுக்கான டைமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆர்ஆர்பியில இருந்து வரக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு வேகமாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி போலீஸ் ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. தென் நெக்ஸ்ட் வந்து ஜேஇ வரலாம், டிடிஇ, டிசி, ஓகே, டிக்கெட் செக்கர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு என்டிபிசி, இது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கு. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் வேகமாக வரப்போகுது. அதுக்கு நீங்க தயார் நிலையில் இருப்பீங்க. இதுல ஏதாவது ஒன்று தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும், சிபிஓ இருக்கட்டும், ஸ்டெனோவா இருக்கட்டும், எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், ஜிடி இருக்கட்டும். ஓகேவா? இப்ப உங்களுக்கு இந்த இது சிபிஓ ஸ்டெனோனா இப்போ இந்த மாசம் எண்டு வரையும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம எஸ்எஸ்சி ஜேஇ வேற உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இது இல்லாம எஸ்எஸ்சி ஜேஇயோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆகஸ்ட் மந்த் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு லைவ்ல நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுல ஏதாவது ஒரு போஸ்டிங் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இதுக்கானதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ண போறோம். வாங்க. இது இப்ப நம்ம சேனல்ல நீங்க பாக்குற போது மேக்ஸ், ரீசனிங் எல்லாம் இருக்கும். இப்ப பிளேலிஸ்ட்ல நீங்க மேக்ஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். இப்போ ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா இப்ப டைம் அண்ட் ஒர்க்னு பாத்தீங்கன்னா 8 வீடியோ இருக்கும். இந்த 8 வீடியோ பார்த்தா எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இதோடது. இதோட இருக்க கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது 0 to ஹை லெவலுக்குள்ளது, பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவலுக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கிராக் பண்ண முடியும். அதுக்கானதான் இந்த 8 வீடியோலயும் நம்ம அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கும். பர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் ஏஜஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். சின்ன டாபிக்ஸ் இருந்தால் கம்மியான வீடியோவிலேயோ அதை கவர் பண்ணியிருப்போம். ஃபுல் இதாவோ டாபிக் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புதுசாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த கால்குலேஷன் ஃபாஸ்டா பண்ணக்கூடியது ரொம்ப அவசியம். அதுக்கான ட்ரிக்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இந்த வீடியோ தெரியும் எப்படி மல்டிபிள் பண்ணணும், எப்படி டிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிளானதை ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்ணிக்கோங்க. இதுல நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிலபஸ்குள்ளேயே மூவ் ஆங்க. இதுதான் ஃபர்ஸ்ட், என்னை பொறுத்தவரை இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே அதிகமாக உங்களுக்கு கொண்டு போகுது. அப்ப இந்த வேதிக் மேக்ஸ்ல இருக்க ஷார்ட்கட் ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்றதை நீங்க ஸ்பீட் அப் பண்ணக்கூடியதை நீங்க வேகமா கத்துக்கோங்க. இதுல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உள்ள ஒவ்வொரு டாபிக்கா போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப மேக்ஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் போகும்போது ஒவ்வொரு டாபிக் தனித்தனியா இருக்கும். ஓகேவா? நீங்க தனித்தனியா இப்ப கான்செப்டா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், பிளட் ரிலேஷனா இருக்கட்டும், மிஸ்ஸிங் நம்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே காமனானதான் சில ஃபுல் சிலபஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் காமனா அதோடைய லெவல் கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுமே தானே இதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியதான். இதில் ஒவ்வொன்றும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்கள் இந்த இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது புதுசாக ஒரு வருஷம் லைவா போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் போல இருக்கு. 18 டாபிக்ஸ் இருக்கு மேக்ஸிமம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் 18 டாபிக்கை மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்கிறது நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதில்
ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் போல பேலன்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் ப்ராசஸிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்கும், பிளேலிஸ்ட்ல போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்னா இந்த இதுல போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொன்றா இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த இதுல இருக்கீங்களோ, இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சி ப்ரிப்பேர் எம்டிஎஸ்க்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அதுல இருக்க சில டவுட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே நீங்க இதோட சேலரி ஆகட்டும், இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்றா இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒரு சிலருக்கு வந்து சேலரி பத்தி மட்டும் தெரியணும். எஸ்எஸ்சியில இருக்கிற சேலரி மட்டும்தான் இந்த இதுல சேலரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கான என்னென்ன போஸ்ட் இருக்கு, அது எந்தெந்த சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். இல்ல எனக்கு ஒரே எஸ்எஸ்சி பத்தி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா இந்த ஒரு 8 இதுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். மேக்ஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், ரீசனிங், இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம காமனா லேட்டஸ்டா நம்ம போட்டுருப்போம் 2023க்கு இந்த மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023க்கு எப்படி வித்தவுட் கோச்சிங் நம்ம பண்ணணும், அது எக்ஸாமு, அதே மாதிரி செலெக்ஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுல அதுக்கான புக்ஸ் எங்க இருக்கும், அது எப்படி ஈஸியா நம்ம வாங்கிக்கலாம், இல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எங்க கிடைக்கும், அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஸ்டடி பிளான், நம்ம எப்படி ஸ்டடி பிளான் பண்ணணும், அதாவது நம்ம எதுவுமே ஒரு கோச்சிங்கே போகாம, ஓகே, ஃபீஸ் ரேட்டிங்கையும் போகாம ஃப்ரீயா இருக்க அவைலபிலிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பெட்டரான ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துருப்போம், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபரன்ஸ். ஓகே, எல்லா எக்ஸாமுமே இந்த கரண்ட் அஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான. இது லாஸ்ட் 6 months வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். ஓகே, இது ஒவ்வொன்றும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இருக்கு. இப்ப ஜூலை, ஆகஸ்ட் வந்து இருக்கு. இது அடுத்து நம்ம போடணும். ஓகே, ஜூலை ஆகஸ்ட் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, ஜூலை மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி புது கரண்ட் அஃபரன்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷன் வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நம்ம ஷேர் பண்ணுவோம். இன்னும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாம. அதுலதான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? இது இல்லாம கிராஷ் கோர்ஸ் நம்ம இதுல இருக்கும். அது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, பாலிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஒவ்வொன்றும் இப்ப பிசிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்கும், ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இது என்சிஆர்டிஸ் புக்கும் லூஸ் அண்ட் ஜிகே புக்கை வச்சு நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. அதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ரயில்வேல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சில என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அது ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணி நம்ம ஃபுல் இதை ஒரே இதை முடிச்சிருப்போம். நீங்க இந்த இதை நீங்க பார்த்தாலே உங்களால நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். அதாவது இது வந்து ஹிஸ்டரிக்குள்ளது கிராஷ் கோர்ஸ். ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். கம்மியா 10 நிமிஷம், 15 நிமிஷம், அந்த மாதிரி 20 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்து ஃபுல்லு தான் பாத்துக்கலாம். உங்களுக்கு புக்ஸ் இருக்கு, படிக்கிறதுக்கு டைம் அதிகமாகுது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்து உங்களுடைய முக்கியமான கண்டென்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும். நீங்க அடுத்த அளவுக்கு நாம மூவ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்தது. இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸா தனித்தனியா இருக்கும், புக்ஸ் இந்த மாதிரி தனியா இருக்கும். இதுல வந்து இப்ப மேக்ஸ் தனியா இருக்கும், ஜிடி, ஒவ்வொன்றும் நீங்க எந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கான இதுல சிலபஸ்லயே அந்த ஃபோல்டர்ல போய் நீ செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் அதுல இருக்கும். இது வந்து ஜிகே மட்டும். ஓகே, ஜிகே ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ரயில்வே இருக்கட்டும், எஸ்எஸ்சி இருக்கட்டும், அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும். இப்போ புக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதுக்கான பெஸ்ட் புக்ஸ் நம்ம போட்டிருப்போம். அது வந்து பிளேலிஸ்டையும் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதோட ரிலேட்டடாக சேலரி பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் நம்ம ஃபோல்டரில் சேலரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒவ்வொன்றுக்குமே நம்ம பண்ணியிருப்போம். ஒவ்வொரு எக்ஸாம் புதுசாக வரும்போது எப்படி நம்ம இப்போ பிகினராக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ண முடியும். மறக்காம அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம ஆர்டர் பண்ணி வந்து சேரும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வட்டம் வரப்போற ரயில்வே ஏஎல்பிலையா இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடியதுல நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சஸ் பண்ணணும், நிறைய பேர் போஸ்டிங் போகணும். அதுக்காக ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும்ன்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.